4 கடை இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைனான்ஸ் இருந்ததுங்க, அடுத்து ஒரு மெடிக்கல், அடுத்து ஒரு கேபிள் டிவி ஷாப்பு, அடுத்தது வந்து ஒரு பானிபூரி கடை. 4 கடை இருந்தது. அதில் மாடி மேல இல்லைங்க, இந்த பிஎஸ்என்எல் போர்டு இருக்கு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் இருக்கு, அது மேலே ஏறிட்டாங்க. ஏறி தான் விழுந்துட்டாங்க. ஏறி அந்த சீட்டு மேலே ஏறி சீட்டு மேலே இருந்து கீழே விழுந்துட்டாங்க. ஆமா, சீட்டு தகரத்து மேலே, அதனால தான் கீழே விழுந்தது. அது மேலே எத்தனை பேர் அவங்க தான் சொன்னா கேட்க முடியல, எல்லாமே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் இடத்தோட உரிமையாளருங்க, கடை வாடகைக்கு விட்டுருக்கோம். எல்லாம் சொல்லி எங்களவே விடலவங்க யாருமே. எல்லாம் மேலே ஏறாதீங்க, கீழே போஸ்ட்ல யாரும் ஏறாதீங்க, கீழே இறங்குங்கன்னு எல்லாம் சொன்னோம். யாரும் கேட்க மாட்டாங்க, ஒருத்தருமே கேட்கல. சொன்னோம், எல்லாருமே சொன்னோம், எல்லாருமே அங்கே இருக்கீங்க எல்லாமே யாரும் மேலே ஏறாதீங்க, எல்லாம் கீழே இறங்க, ஒருத்தர் கூட கேட்கல. யாரும் எல்லாம் பசங்க தான், பசங்க பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க மேலே எல்லாம் இருந்தாங்க. அதான் விஜய் பார்க்குற ஆர்வத்தில் இந்த இடத்துல அந்த லைன் இருக்கனால இங்கே தள்ளி தான் இந்த இடத்துல பாயிண்ட், மீடியா பூரா இங்கே தான் இந்த மாடியில் இந்த மாடியில் அந்த மாடியில் இருந்தாங்க. அதுக்காக பாயிண்ட் இந்த இடத்துல போட கரெக்டாக இங்கே வந்து நிற்பாங்க பர்டிகுலராக. அவர் வண்டியில் முன்னாடி உட்காந்து வந்துருந்தாருன்னா இந்த பிரச்சனை இருந்திருக்காது உங்களுக்கு. கேரன் உள்ளே போக வந்தால் இவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு, கும்பல் கலைஞ்சிருக்கு உங்களுக்கு. எல்லாம் ஏறிட்டாங்க, எல்லாம் ஒன்றா கடை மேலே ஏற வந்து தெரிஞ்சிருக்கு. இது ஜென்ரேட்டர் ரூம் மறைக்கும், இது ஜென்ரேட்டர் ரூம் மீடியா வேண்டியதில் தான் நின்றுதுங்க. இதில் உள்ள விழுந்து அந்த பாரு ரத்தம்லாம் இருக்குது பாருங்க, செப்பலில் உள்ள விழுந்து தகரம் கிழிச்சு ரத்தம். அதனால தான் வந்து லைனை கட் பண்ணாங்க, கரண்டை கட் பண்ணாங்க. ஆமாங்க, மேலே இருந்து குதிச்சிட்டாங்க உள்ளுக்குள்ள, அந்த லைனுக்குள்ள மேலே ஏறன்னு சொல்லி அந்து விழுந்துட்டாங்க. லைன் அந்துருச்சு உங்களுக்கு, லைன் மேலே தகரத்துக்கு மேலே ஏறி தகரம் அந்து லைன் மேலே விழுந்துட்டாங்க. அதில் விழுந்து கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஃபோக்கஸ் லைட் தாங்க, ஜென்ரேட்டர் இங்கே தான் இருந்தது. ஜென்ரேட்டர் வந்து போகும் இல்லை, இந்த ஜென்ரேட்டர் கொடுத்துருந்த ஃபோக்கஸ் மட்டுங்க, அவ்வளோ கரண்ட் கட் ஆகல, பவரில் கட் ஆகல. இங்கே இவங்க ஜென்ரேட்டர் கொடுத்துருந்தது மட்டும் கட் ஆச்சு. இருட்டாயிருச்சு. அந்த பக்கம் லைன் பூரா எரிஞ்சது உங்களுக்கு, இந்த பக்கம் ஒன் சைடு பூரா ஏரியில் ஆஃப் ஆயிடுச்சு. அதுதான் காரணம் உங்களுக்கு. அது இருட்டு மூச்சு திணறல் தான் மெயினாக. தண்ணி ஏற்பாடு பண்ணலவங்க, ஆர்கனைசிங் வந்து தண்ணி ஏற்பாடு பண்ணாம விட்டாங்க. வெளிச்சம் இருந்தாலும் இப்போ ஓட முடியாது உங்களுக்கு, உள்ள நெரிசலில் சிக்கிக்கிட்டாங்களே. நெரிசல் உங்களுக்கு ஓவரா இருக்கு. பின்னாடி பக்கம் போறதுக்கு எப்படி போவீங்க? அங்கிட்ட பூரா வீடு இல்லை உங்களுக்கு, வழி இல்லை உங்களுக்கு. சந்தில் பூராம 2 வீலர் நிப்பாட்டிட்டாங்க. போடலாம் உங்களுக்கு, யாருமே ஓட கூட்டத்துலேருந்து வெளியே போக முடியும் உங்களுக்கு. வெளியே இருக்கவங்க உள்ள தானே இருக்கிறாங்க உங்களுக்கு. இப்போ வெளி பக்கம் நிற்கிறவன் உள்ள தானே இருக்கிறாங்க உங்களுக்கு. 10 பேர் நிற்கிற இடம் 100 பேர் நாங்க நிற்கலாம். இங்கே ஒரு 200 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி நேற்று இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 பேர் இருப்பாங்க. ஆமாம் ஆமாம், 50,000 பேருக்கு மேலே தான் இருக்கு. 50,000 பேர் இருப்பாங்க இந்த இடத்துல மட்டும் டோட்டலாக. ஜென்ரேட்டர் ரூம் இந்த இடத்துல ஜென்ரேட்டர் ரூம் கடைசியாக தான் உடைச்சாங்க. வேல்சாம்பரக்குள்ள அந்த இடத்துல அது வரலாம் 50,000 பேர் நின்று இருப்பாங்க. தண்ணி எல்லாம் காலையிலேருந்து சாப்பிடாம நின்று டயர்ட் ஆகிட்டாங்க எல்லாருமே. எல்லாம் போகலை, எல்லாமே எல்லாம் போட்டால் இடம் போயிடும், நாங்கள் நின்றுட்டு இடம் போயிடும் யாரும் சாப்பிட போகல, ரிலீஸ் ஆகலை. எல்லாம் இங்கேயே நின்று டயர்ட் ஆகி அதனால தான் உங்களுக்கு எல்லாமே மயக்கம் வந்தது, எனர்ஜி லாஸ் ஆயிடுச்சு. ஆமாம், எல்லாம் கரெக்டாக விஜய் வண்டிக்கிட்டு ஒட்டி இருக்கீங்க, எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்தது.